நேத்து எங்க அண்ணன் ஆதவ அர்ஜுன், அதாவது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்துல ஒரு 50 பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த பொதுக்கூட்டத்துல. அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு போனார்ல, அதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாருங்க நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் என்கொயரி போயிருக்காரு. உங்க மேல கொலைப்பலி இருக்குன்னு டவுட் வந்தனாலதான் ஏன் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் சிம்பிள். எப்படி 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 உங்க மேல கொலைப்பழி இருக்குன்னு டவுட் வந்தனாலதான் சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நீ 2 வாட்டி போயிருக்க, புசி ஆனந்த் 2 வாட்டி போயிருக்காரு, நிர்மல்குமார் 2 வாட்டி போயிருக்காரு, ஏன் உன் தலைவன் 3 வாட்டி போயிருக்காப்ல சிபிஐ அதிகாரிகள் கூப்பிட்ட உடனே? அப்ப நீங்க தான் கொலை பண்ணன்றத ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி தற்குறித்தனமாக யாரால பேச முடியும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த தற்குறிகளால மட்டும்தான் பேச முடியும். என்ன பண்ணுதுங்க, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? கிட்டத்தட்ட இந்த மாசத்துல ஒரு 13, அங்க ஒரு 23 போட்டாலும் கிட்டத்தட்ட அது 33, 36 நாள் இருக்குங்க. இந்த 36 நாள் இவனுங்க பேச்செல்லாம் நம்ம தாங்கிதான் ஆகணும். அதுக்கப்புறமா கண்டிப்பா இவனுங்களும் இருக்க மாட்டாங்க, இவனுங்க கட்சியும் இருக்க மாட்டாங்க.